அவனையும் பார்த்தல எதுவும் இருந்துச்சுதாங்க. என்ன ஒரு கருகுன மாதிரி ஸ்மெல் அடிக்குது. காத்துக்கிட்டு இருந்தேன். சிக்கிரியா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னவா உனக்கு நான் தான் மிட்டாய் கொடுத்துரு, இல்ல காலை கடிச்சு போடுவா. கோமதி நீயா? ஆமா மாமா, கோமதி தான். ஏன் மாமா நீ என்ன இத்தனை நாளா பார்க்கவே வரல? நீ என்னைய பார்க்க வருவன்னு எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா? சரி சரி, இப்பதான் நீ வந்துட்டல. பயப்படாத மாமா. ஏன் பயப்படுற? உனக்கு தான் நான் இங்க இருக்கேன்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? ஈவா மாமா பத்தி உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவல்ல, அவர் தான் இவரு. சரி சரி, வா மாமா நம்ம வீட்டுக்கு, சாரி நம்ம தேட்டருக்கு. இனிமேட்டுக்கு நீயும் நானும் இந்த தியேட்டர்ல தான் இருக்க போறோம். வா வா, நவுருங்க நவுருங்க, உட்காரு மாமா. மாமா இதுதான் ஆரம்பமா? என்ன பாக்குற? முறுக்கு முறுக்கு, அச்சு முறுக்கு முறுக்கு. ஏ முறுக்கு, என் மாமனுக்கு முறுக்கு கொடு. அம்மா காசு காசு கொடுமா. மாமா, அச்சு முறுக்குன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. அது சின்ன வயசுல கோமதி, இப்போ வேணாம். ஏன் இப்ப என்னாச்சு? என்ன இது? ஐயோ கோமதி, இது சாப்பிடு மாமா. எனக்கு பசிக்கல. சாப்பிடுன்றல. முறுக்கு நல்லா இருக்கு. போ மாமா, நீ முன்ன மாதிரி இல்ல, இப்ப நீ ரொம்ப மாறிட்ட. நானு உன் பேர் என்ன கேக்குறல்ல, சொல்லு. ஜென்சி. என் பேர் கல்யாண். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏய்! இந்த தியேட்டர்ல எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும். யாராவது சேட்டை பண்ணீங்க தொலைச்சு போட ராஸ்கல். போட எந்திரிச்சு வெளியே. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்ட்டு தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். எப்பதான் நான் கண்ணி கழியணும். அவன் ஒரு காம பிசாசு. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்தா என்கிட்ட சொல்லு. என்ன மீறி இங்க அவன் எதுவும் செய்ய முடியாது. இப்ப நீ எங்களை பார்த்து பயப்படுற. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ செத்து எங்க லோகத்துக்கு வந்துருவ. அப்புறம் உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இது எப்படி இருக்கு? இந்த தியேட்டருடைய ரூல்ஸ் என்ன தெரியுமா? இங்க யாரு வேணாலும் வரலாம், ஆனா இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா ஒன்லி இன்கமிங், நாட் அவுட் கோயிங். அம்பிட்டுட்டேன். இந்த ரூல்ஸ் மீற யாரும் எனக்கு பிடிக்காது, மீறவும் விட மாட்டேன். பயப்படாதீங்க சார், நான் தான் அழகு சுந்தரம், இந்த தியேட்டரோட ஓனர். அடி செருப்பால நாய. தம்பி, இவன் போய் சொல்றான். இந்த தியேட்டர் ஓனரே நான் தான். என் பேரு ஆறுமுகம். எல்லாரும் என்னைய ஆப்ரேட்டர் ஆறுமுகம்னு கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு சொத்து யார் சார் சொந்தம்? பையனுக்கு தானே. அந்த ஆளு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க சார். தம்பி, தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு சட்டம் சொல்லுது. ஆனா அப்பா சுய சம்பாத்தியத்துல சம்பாதிச்ச சொத்தை என்ன வேணா செய்யலாம்னு அதே சட்டம் தான் சொல்லுது. இந்த மரமட்டைக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க தம்பி. ஓஹோ, பாத்தீங்களா சார், லா அண்ட் ஆர்டர்லாம் பேசுறாரு. எல்லாம் என் நேரம். இந்த ஆளுக்கு மகனா பிறந்தது போன ஜென்மம் சாபம் சார். இந்த தியேட்டர் இடிச்சு போட்டு கல்யாண மண்டபம் ஷாப்பிங் மால்னு கட்டலான்னு கேட்டாரா? இல்லையே. அப்படி கட்டியிருந்தா இந்நேரம் பல கோடிகள் அள்ளி இருக்கலாம்ல. எங்க அப்பா ஒரு வேஸ்ட் சார். நான் வேஸ்ட் தான்டா. சினிமான என்னன்னு தெரியுமாடா உனக்கு? கலைஞனோட அருமை புரியுமாடா உனக்கு? இப்படி உன்னை ஞான சூன்யமா வளர்த்து வச்சிருக்கேன் பாரு. நான் வேஸ்ட் தான்டா, நான் வேஸ்ட் தான். இந்த தியேட்டருக்கும் எனக்கும் எத்தனை வருஷம் வந்திருக்கும் தெரியுமாடா உனக்கு? டேய், 7 வயசுல இந்த தியேட்டர்ல முறுக்கு வித்தேன்டா. 14 வயசுல பார்க்கிங்ல டிக்கெட் போட்டேன். 21 வயசுல ஆபரேட்டருக்கு அசிஸ்டன்ட் படிப்படியா வளர்ந்து ஆபரேட்டர் ஆகி அப்புறமா அந்த கேண்டீனை விலைக்கு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்த மாதிரி பணத்தை சேர்த்து பின்னால இந்த தியேட்டரை விலைக்கு வாங்கினேன்டா. எனக்கும் இந்த தியேட்டருக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அது தெரியுமாடா உனக்கு? அப்பா, கக்கூஸ் கிளப் மறந்துட்டீங்களே. போட்டனா? ஓஹோ, அதான் பழசா மறக்காம ஆபரேட்டர் வேலை பாக்குறீங்களோ? உங்களோட பிளாஷ்பேக் கேட்டு கேட்டு 2 காது புளிச்சு போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அறுந்து போன ரீலே ஓட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாய முருகா தருதல. இந்த தியேட்டர் ஒரு காலத்துல எப்படி ஓஹோன்னு ஓடிச்சு தெரியுமா? அதே மாதிரி ஓஹோன்னு ஓடும்னு நம்பிக்கை இருக்கடா எனக்கு. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. அப்பெல்லாம் சினிமா தியேட்டர் அழிக்கிறதுக்கே திருட்டு டிவிடி இருந்துச்சு. ஆனா இப்ப தமிழ் ராக்கர்ஸ் வந்து நம்ம பொழப்பல மண்ணள்ளி போடுறானே. என்னைக்கு ஒருத்தன் அடுத்தவனுடைய உழைப்ப சுரண்டி பிழைக்கிறானோ அன்னைக்கே அழிஞ்சிருவான்டா. தியேட்டரே இல்லாம கூட போகலாம், ஆனா சினிமா ஏதோ ஒரு ரூபத்துல வாழ்ந்துட்டு தான்டா இருக்கும். எந்த கொம்பனாலையும் சினிமாவை அழிக்கவே முடியாதுடா. நம்பினவங்களை கலைத்தாய் கைவிட்டத சரித்திரமே கிடையாதுடா. இந்த வீம்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சார். இந்த தியேட்டர் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கே வந்தேன். எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற கடனை உடனே வாங்கி இந்த தியேட்டரை திருப்பி புதுப்பிச்சு கட்டினேன். ஆனா எரிஞ்சு போனதுங்க வெளில போகாம இங்கேயே தங்கிடுச்சுங்க. தியேட்டர்ல பேய் இருக்குன்னு எவனும் உள்ளார மாட்டேன்ட்டான். வாங்கின கடன் வட்டி குட்டி போட்டு என் கழுத்தையே நெரிச்சிச்சு. அதான் மேல தூக்குல தொங்கிட்டேன். என்ன சார் பாக்குறீங்க? நம்ம இடம் எப்பவுமே மேலதான். யாராச்சும் புதுசா வந்தா மட்டும் தபக்கடின்னு கீழே குதிச்சு யார என்னன்னு பார்த்துட்டு உசல விசாரிச்சுட்டு கிளம்பிடுவேன். மேல தூக்குல தொங்கி நாக்கு இழுத்துருச்சு. இந்த கிழவன்ட்ட பேசி பேசியே நாக்கு வறண்டு போயிடுச்சு. நான் போய் ஒரு சோடா குடிச்சிட்டேன். டேய், அப்பனுக்கு ஒரு பன்னி சோடா வாங்கிட்டு வாடா. இது ஒண்ணுதான் குறைச்சல். போயா சார், சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அம்மா 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 ஏ அம்மா அம்மா. ஓகே சார். நீ ஒருத்தன் இருக்கட்டே, ஆனாலும் எல்ஐசி பாலிசி படிக்கிறது விட மாட்டேங்கிறான் சார். ஒரே ஒரு பாலிசி போடுங்க சார், உங்க லைஃபுக்கு நான் கேரண்டி. ஏண்டா உன்னோட வாரண்டியே முடிஞ்சு போயிடுச்சு, நீ எப்படா இன்னொருத்தன் கேரண்டி தருவ? பண்ணி ஃபெலோ இவனெல்லாம் தியேட்டர்ல வச்சுக்கிட்டு எங்க அப்பா நான் உதைக்கணும். வணக்கம் சாமியோ. நீங்க தான் கோமதியை கட்டிக்க போறவங்களா?
இந்தாங்க பாசிமொழி போட்டு விடுங்க. இப்பவே போட்டுறாதீங்க. நீங்களும் செத்ததுக்கு அப்புறம் அம்மா கழுத்துல போட்டு விடுங்க. இந்தாங்க புடிங்க. என்ன இது? ஏமாச்சா ஐயோ பார்த்தா நம்ம வாத்தியார் எம்ஜிஆர் மாதிரியே அழகா சிவப்பா இருக்காரு இல்ல? இங்க பாருங்க கோமதி அம்மா, உங்க கண்ணாலத்துக்கு எங்க பாட்டுதான். என்ன பாட்டு? நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கோ, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்கோ. டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ ஓ சிங்கி. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கோ, நல்ல பாட்டு படி. ஹலோ கருப்பா. வணக்கம் பாஸ், நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க, இனிமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. அதான் தேட்டர் வந்து மாட்டிட்டீங்களே, அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? என்ன கோமதி, நான் சொல்றது சரிதானே? சரி முறைக்காத, விஷயத்துக்கு வர. என் பேரு கைரேய கைலாசம். கொஞ்சம் கையை காட்டு, கைரேய பார்க்கலாம். அட காட்டுங்க தம்பி, கையை கடிச்சிட மாட்டேன். என்ன தம்பி, கையில ரேகையை காணா? தப்பு தண்டா எதுவும் பண்ணீங்களா? உண்மையை சொல்லுங்க. கோமதி இருக்குன்னு மறைக்காதீங்க, சும்மா சொல்லுங்க. ஒன்னும் பண்ணலையா? என்ன குசு குசுன்னு? ஒண்ணும் இல்ல கோமதி, சும்மா. தம்பி, உன் ஆயில் அதிகபட்சம் இன்னும் 1 மணி நேரம் தான் தாங்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, செத்ததெல்லாம் ஆயில் பத்தி பேசுதே. இந்த படம் முடியறதுக்கும் உன் உயிர் பிரியறதுக்கும் சரியா இருக்கும். என் ஜோசியம் பொய் சொல்லாது, நான் சொன்னா கண்டிப்பா பலிக்கும். ஐயோ, ஏன் கவலைப்படுற? உன் விதி இந்த தியேட்டர்ல தான் முடியும்னு எழுதியிருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? சரி தம்பி, நான் கேண்டீன் போறேன். உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அட கூச்சப்படாதீங்க, இனிமே நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். சும்மா கேளுங்க. இந்த கேண்டீன்ல முட்டை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஆளை விடுங்க, ஒண்ணும் வேணாம் சார். சாகிறதுன்னு முடிவாய் போச்சு. முட்டை போட்டா சாப்பிட்டு சாவுங்க, உடம்புல கொஞ்சமா தெம்பு வேணும்ல. நீ செத்ததுக்கு அப்புறம் நாமலாம் பிரான்ஸ். உனக்கு டெய்லி ஜோசியா ஓசியில பாக்குறேன், போதுமா? பாய். கடவுளே. என்ன உன் பேரு? ஜென்சி. ஜென்சி. அவனை லவ் பண்றியா? ஆமா. ஐயா, இவங்க இங்க இருந்து வெளியில போனாதானே? ஆமால, ஒன்னு சேர விட மாட்டேன். சங்குதான். வா. அவனுங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு.